ஆபீஸ்ல நிறைய பேர் ஆசை நிறைவேற்றுறேன். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். கமல் சார் படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. வசூல் ராஜா MBBS படம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சார் வந்து உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா பாட்டில். ஆமாம், ஒரு கோவத்தில் குளுக்கோஸ் பாட்டில் உடச்சிட்டு வெளியே அந்த ஜஸ்ட் அந்த சின்ன பார்ட்டுக்கு வந்து ஒரு 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணி ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை வந்து கமல் சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. ஓகே, கட்டிக்குவாங்க. ஆமாம், நீங்கள் அந்த பாட்டில் உடைக்கிற ஷார்ட்ஸ் நிறைய பார்க்க, அது மூலியமாக நிறைய பேருக்கு அடியும் பட்டு வச்சிருக்க எல்லா பொருளும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் போகிறது கூலி படத்துக்கு தான் போனது தெரியுது. ஆமாம், எத்தனை பீஸ் போச்சு? அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பீஸ்க்கு மேலே ஆகும். 1000 பீஸ் கிட்ட. கூலி படத்தில் வந்து ஆர்யா சாருக்கு அடிபட்டுச்சு. அடிபட்டதுக்கப்புறம் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணி மறுபடியும் நாங்கள் போய் ஒரு 2 டேஸில் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆர்யா சார் வந்து உடைச்சாங்க, திருப்பி ஒரு விஷால் சார் உடைச்சாங்க, விடாமுயற்சிலையும் வந்து சார் ஓகே அந்த பைசா மோகன்லால் சார் உடைச்சாங்க. ரூபா நோட்டு இருக்குங்க. ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா அச்சஸ்ல ஒரிஜினல் மாதிரி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல கேரண்டி பை தி ஷூட்டிங் பர்பஸ் போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, கவர்னர் கையெழுத்து மாதிரி இருக்கும். நீங்க வந்து நம்பர்ஸ், ஆனா நான் அது மேல தான் நிக்கிறேன், எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. நீங்க நல்லா பாருங்களேன், நான் அது மேல தான் நிக்கிறேன், கால்ல நல்லா அமுக்குறேன், எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் செல்வா. ஸோ சினிமா உழைப்பாளி இந்த செக்மெண்ட் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சினிமா எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின்ஸை தாண்டி அங்கே இருக்க செட்டிலேருந்து ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படிப்பட்ட மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பொருள்லாம் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனில் உரைக்கிற பாட்டிலாக இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், அதை கிரியேட் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யார்கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வாங்க போவோம். இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா கலைக்கே ஒரு கலை டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆனது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா என்ன, அவங்களோட வேலைகள்லாம் என்ன, அதில் என்னென்ன உள்ளடக்கப்படும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெலாசிட்டி கிரியேட்டிவ் ஸ்டுடியோஸோட ஓனர் சார், வணக்கம் முத்துக்குமார் அவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜென்ரலாக போகிறதுக்கு முன்னாடி கலைத்துறை வந்து அதை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட ஒர்க் என்ன, ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எதில் ஆரம்பித்து எது வரைக்கும் முடிக்கும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ஹிஸ்ட்ரியாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், மக்களுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் வந்து டோட்டல் தமிழ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப், காஸ்டியூம், செட் டிசைன்ஸ், இது எல்லாமே பார்த்து ஆக்சுவலாக அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே சார். அன்றைக்கி எடுத்த ட்ரிக்கி ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு டைமில் பண்ணாங்க. நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வர வர இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்னால்டு படத்தில் வந்து டெர்மினேட்டர் 2லேயே வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து இங்கே நமக்கு அவைலபிலிட்டி வந்து ஃபாரினர் மெட்டீரியல் கொடுத்தாலும் நம்மளால் அதை வந்து செய்ய முடியாத சுச்சுவேஷன், மேபி அந்த பட்ஜெட் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது பார்த்தீங்கன்னா கமல் சார் படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. வசூல் ராஜா MBBS படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கலை இயக்குனர் வந்து என்னோட குருநாதர். ஓகே. என்னோட குருநாதர் வந்து அவர் தான் அங்கே கலை இயக்குனர் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த சார் வந்து உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா பாட்டில். ஆமாம், ஒரு கோவத்தில் குளுக்கோஸ் பாட்டில் உடச்சிட்டு வெளியே அந்த ஜஸ்ட் அந்த சின்ன பார்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து ஒரு 6-7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. 7 லட்ச ரூபா. ஆமாம், அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வர வச்சதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஃப்ளைட்டு டிக்கெட்டு, அதுக்கப்புறமா இங்கே வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. இப்போ நம்மகிட்ட வந்துட்டு இப்போ அதே ப்ராடக்ட் இப்போ வாங்கினோம்னா அதுலேருந்து ஒரு 10% கூட நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வந்து இதனுடைய ரா மெட்டீரியல் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணாதனால நம்மளால் வந்து இங்கே சென்னை இந்தியாவில் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப வேகமாகவும் நம்ம வந்து எல்லாருக்கும் டெலிவரி பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இப்போ நீங்கள் இந்த பாட்டிலே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம அதை பண்ணுறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க சார். வெளிநாட்டில் தான் இந்த பாட்டில் கிடைக்கும், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரதுக்கு ஒரு காஸ்ட்டாக இருக்கட்டும், எதனால் அவ்வளோ காஸ்ட் இருந்துச்சு, எதனால் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு?
ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2009 to 2012 ஆரம்பித்து நான் அது முடிக்கிறதுக்கு 2019-20 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆச்சு. அது ஏன்னா ஃபாரின்லேருந்து வர மெட்டீரியல் வந்து டாலர்ஸ் கணக்கில் இருக்கும். $10 அப்படின்னாலே வந்து அன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து ₹60 ₹65 இருந்ததுனால வந்து ₹650 போச்சு. அவங்க மினிமமே $100 தான் பேசுவாங்க. அதுவே $6500 இருந்துச்சு. ரெண்டாவது இது வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 80% உடஞ்சி தான் வரும். ஓகே. டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது 80% உடஞ்சி தான் வரும். ஏன்னா அங்கேருந்து ஃப்ளைட்லலாம் டக்கு டக்குன்னு தூக்கி போடுவாங்க. அதனால் நமக்கு அங்கேருந்து இங்கே வர வைக்க முடியல. ரொம்ப பெரிய படங்கள் இப்போ கமல் சார் மாதிரி லெஜெண்ட் அவங்க வந்து பண்ண முடியும். அதேமாரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியல் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறோம் ஒரு பேச்சு, அவங்களால பண்ண முடியும். ஆனால் இது வந்து சின்ன சின்ன படங்களுக்கு வந்து இது உபயோகப்படுத்த முடியாது. அர்ஜென்சிக்கு கிடைக்காது. நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days தான் ஆகும். முன்னாடி ஒரு 90s முன்னாடி 80sல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணாங்க இந்த இப்போ நம்ம இதை நார்மலாக உடைக்கிறோம், நார்மலாக வந்துடுது. ஏன்னா முன்னாடி நிறைய படங்களை பார்த்துருக்கோம், கல்கண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணுற பாட்டில்ஸாக இருக்கட்டும், எப்படி ஆரம்பிச்சு எப்படி இது வந்திருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் உண்மையான பாட்டில் இது உடைப்பாங்க சார். ஏன்னா எனக்கு டவுட் ரொம்ப இருந்தது. ஆமாம், உண்மையான பாட்டிலே நிறைய உடைப்பாங்க. நீங்கள் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா காலில் வந்து அவங்களுடைய வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை வந்து கமல் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. ஓகே, கட்டிக்குவாங்க. ஆமாம், நீங்கள் அது பாட்டில் உடைக்கிற ஷார்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். கையில் கரெக்டாக. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ரிஸ்க்கு. அந்த காலத்தில் அது வந்து அவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்கிறாங்கன்ற போது அது வந்து அது தைரியமாக பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து அது மூலயமா நிறைய பேருக்கு அடியும் பட்டுருக்கு. ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அடி விடுவாங்க சார். அவங்களுக்குலாம் வந்து இது எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் இந்த இது செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லை வேக்ஸ் மெட்டீரியல் மெழுகு, இதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய அடி விடும். தொழில் ஒரு சைடு இருந்தாலும் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எதுவும் அடிப்படக்கூடாது அப்படின்றதுல வந்து நாங்கள் முதல்ல கவனம் எடுத்துக்கிறது அங்கே தான் எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் காட் கிரேஸ் கடவுள் புண்ணியத்தில் வந்து யாரும் இந்த விதமாக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை. கண்டிப்பாக அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. வேக்ஸ் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ்லேயே உங்களுக்கு வலி எடுக்கும். நான் அதுதான் கரெக்டாக கேட்க வரேன். ஏன்னா இது என்ன மெட்டீரியல் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எது கிரியேட் பண்ணிட்டீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரிஜினல் பாட்டு உடைச்சாங்க. அதுக்கடுத்து என்ன ஸ்டேஜில் பாட்டில் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ். இது ரெண்டு தான் வந்து ரொம்ப அதிகமான நாளில் புழக்கத்தில் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு பாட்டில் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கை பின்னாடி தெரியுது, ஸோ இதில் வந்து தெரியல. இது ஃபுல்லாகவே மெழுகு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணும்பொழுது இப்போ பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு திக்னஸே இருக்குது. ரொம்ப 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 திக்னஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸில் எடுக்க முடியாது. இந்த கேமரா அப்படியே காட்டிங்க சார். இந்த திக்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க யாரும் எடுத்ததில்லை. ஸோ ரொம்ப மெல்லிஸாக தான் ரொம்ப எடுக்க முடியாது. நாங்களே ட்ரை பண்ணோம் நிறைய. அப்போ என்னென்னா டை டெக்னாலஜியே வேறு, அது பிளாஸ்டர் ஆஃப் டையாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எடுக்கும்போதே உடஞ்சிரும். அப்போ ஹீட்டாக இருக்கும்போது எடுக்கணும்னா இதனுடைய திக்னஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது கொஞ்சம் உடச்சா ரியாலிட்டியாக இருக்காது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா ஒரு தொடரும்போது தெரியுது நம்மளுக்கு மெழுகுன்ட்டு. இது கொஞ்சம் உடச்சா ரியாலிட்டியாக உடையிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன்ஸ்லாம் நல்லா பண்ணலாம். ஓகே. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து 4 பாட்டில் உடைச்சிருப்பாங்க. ஆமாம். அப்போ வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டினியூ ஷாட்டில் வந்துட்டு ஒரு 0.0001% வந்து நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக எங்கே ஆரம்பிச்சது. கண்டிப்பாக அதை உடச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வரிசையாக நம்ம நீங்கள் வச்சிருக்க எல்லா பொருளும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எனக்கு கண்ணில் போடுறதே கூலி படத்தில். ஏன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இது அப்படியே நீங்கள் அடிக்கிறதுக்கு செட்டப்லேயும் சரி பார்த்தீங்கன்னா சரி. இது எப்படி சார் நம்ம ரெடி பண்ணதா இல்லை கூலி படத்துக்கு தான் போனது தெரியுது. ஆமாம். எத்தனை பீஸ் போச்சு? அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பீஸ்க்கு மேலே வாங்கினாங்க. 1000 பீஸ் கிட்ட 1000 பீஸ்க்கு மேலே வாங்கினாங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக லாஸ்ட் ஷூட்டிங் எண்டப்போ கூட வந்துட்டு ஒரு 200 பீசஸ் வாங்கினாங்க. 200 பீசஸ் அது மொத்தம் 1200 கோல்டு பிஸ்கட். என்ன பண்ணுறாங்க தெரியலையே. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இந்த தக் லைஃப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பீஸ் போச்சு சார் தக் லைஃபுக்கு? இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடலில் வந்து ஒரு 70-80 பீஸ்க்கு மேலே போயிருக்கு. வெயிட் ரொம்ப இல்லை சார். அம்மா அடி எனக்கு பயமாக இருக்குது. உடஞ்சிடும் போல, தொட்டா கூட உடையும் போல சார். கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய மோட்டிவ் வந்து அடிப்படாமல் உடையணுன்றது மட்டும்தான். அதுதான் மோட்டிவ். ஆமாம், இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிலது வந்து நம்ம செய்யும் பொழுது டேமேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே இது பண்ணுறதுனால ஓகே நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லை, ஏன்னா ஒரு இறகு வெயிட் அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா பார்த்தா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. வேற தக் லைஃப் யூஸ் பண்ண இது யூஸ் பண்ணாங்க சொன்னீங்களா சார்? இதுவும் வந்து தக் லைஃப் யூஸ் பண்ணது தான். ஓகே, இது வச்சு சொல்லி வாய மூடலாம் உடஞ்சு போச்சு. பரவாயில்ல.
ஆனா எதுவுமே ஆகலையே சார். ஆனா எதுவுமே ஆகல. ஓகே, அவ்வளோ லேசா இருக்கு. ஆமாம், ஜஸ்ட் நீங்கள் க்ரஷ் பண்ணாலே உங்களுக்கு ஒன்றும் இது வந்து நம்ம ஒரிஜினலாக கண்ணாடியை பண்ண முடியும். பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. இப்போதைக்கு பண்ண வேணாம், அப்புறம் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கையை வைக்கிறதே பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எதை தொட்டாலும் உடப்படாமாங்க. இங்கேயும் இதை வந்து உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதையுமே வந்து டக்கு லைஃப் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த பீர் பாட்டில் எடுத்துக்கோங்களேன். இந்த பீர் பாட்டில் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சைஸ் மேட்டர் இல்லை. இப்போ அந்த கெமிக்கல் நமக்கு காயணும் அப்படின்னா சடன் டைம் 4 hours. 4 hours ஆகும். ஆமாம், நீங்கள் இதில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் இப்போ இது நம்ம டை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா 4 hours வந்து நமக்கு வந்து ஒரு பாட்டில் வெளியில் வரதுக்கு. ஆனால் டை பிரிக்கும் போது உடஞ்சிருச்சுன்னா அந்த 4 hours வேஸ்ட், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும். ஓ, ஸோ இப்போ சடனாக ஒரு 1000 பாட்டில்ஸ் ஆர்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் சார்? டைம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு இப்போ 1000 பாட்டில் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டை 2 டை வச்சு செய்ய மாட்டோம். அதுக்கே 20 டை போட்டுருவோம். அப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம மாற்றிப்போம். நம்ம பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டைமில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வென்ற தனிந்தது காடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 1 day தான். 1 day மீன்ஸ் என்னன்னா 24 hours கூட எங்களுக்கு கொடுக்கல, 22 hours தான் கொடுக்கும். ஓகே, அந்த ஹோட்டல்ஸில் சிங்கிள் ஷாட் ஒன்று வரும் பாருங்க, அந்த பரோட்டா கடையில் சண்டை போடுற நாடியில் ஹோட்டல் 5 star ஹோட்டலில் வந்து ஒரு ஷாட் இருக்கும். ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் அவங்க கொடுத்தது 23 hours தான். ஸோ அதில் நாங்கள் மோல்டும் மேக் பண்ணணும், பீஸும் பண்ணோம். எத்தனை பாட்டில் போச்சு சார்? கிட்டத்தட்ட எப்படியும் பார்த்தோன்னா ஒரு 70-80 பீஸுக்கு மேலே. 70-80 பீஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்கள் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் வச்சுப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா டேரெக்டாக ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டண்ட் டபுள் போடுறது வந்து அதாவது டூப் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஆர்டிஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உதாரணத்துக்கு வந்து ஆர்யா சார் பண்ணாங்க. இனிமி படத்தில் வந்து ஆர்யா சாருக்கு அடிபட்டுடுச்சு. அடிப்பட்டதுக்கப்புறம் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணி மறுபடியும் நாங்கள் போய் ஒரு 2 days ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆர்யா சார் வந்து உடைச்சாங்க, விஷால் சார் உடைச்சாங்க, அஜித் சார் உடைச்சிருக்காங்க, விடாமுயற்சிலையும் வந்து சார் உடைச்சிருக்காங்க, மோகன்லால் சார் உடைச்சிருக்காங்க. மலையாள மூவி வந்து மார்டின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட் உடைச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது ஹாப்பி. அந்த சேஃப்டி அவங்க எப்படி உணர்ந்துருக்காங்க? அஜித் சார் இப்போ உடச்சிருக்கான்னு சொல்றீங்க, அஜித் சார்லாம் சொல்லுவாரா ரொம்ப நல்லா இருக்குப்பா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு அந்த மாதிரி? மேக்ஸிமம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சில நேரங்களில் போக முடியாது. ஒரு பிளெயின் கிளாஸ் சில விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. கண்டிப்பாக. பட் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த அனுப்புகிற எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆள்கிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு என்ன ஆச்சு. ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓகே நோ ப்ராப்ளம் தான் எங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இருக்கும். ஸ்ரீகாந்த் சார் வந்து பர்சனலாக கூப்பிட்டு சொன்னார், எனக்கு வந்து நான் டம்மிலாம் உடைக்கும் பொழுது வந்து ரொம்ப பயந்த மீன்ஸ் என்னன்னா அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி அவ்வளோதான் இருந்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லையும் பிஓபிலையும் ஃபைபர்லையும் பண்ணும்போது வேக்சினையும் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு அடிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக இது நம்மளது வந்து 0 அந்த இது அப்படி சொல்ல வரல, அந்த மெட்டீரியலுடைய தன்மை அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம லியோ படத்தில் உடைச்சது தானே சார்? ஆமாம் ஆமாம், எனக்கு அந்த ஜெக்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். தாமரை பூவுக்கும் அந்த பாட்டை போட்டுட்டு உடைக்கிற ஷாக்கு. ஓகே, இது கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணி அந்த மேலே கருப்பு மூடிங்கிற அது ஒரிஜினல் தான் இல்லை? ஆக்சுவலாக நான் இங்கே பெயிண்ட் பண்ணணும். ஓகே, பெயிண்டிங் தான் வேற எதுவுமே இல்லை. நான் கூட அந்த மூடி கூட ஒரிஜினல் நினச்சேன். ஓகே, பெயிண்டிங்லேயே முடிச்சாச்சு. சூப்பர் சார். அண்ட் வரிசையாக நிறைய பொருள் இருக்குது சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டு இருக்குங்க. ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா அச்சஸில் ஒரிஜினல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா சார்? இப்போ நீங்கள் இந்த ரூபா நோட்டே வந்து ஒரு பண்டலாக கேட்குறாங்க கொடுக்குற போது பிரச்சனை வந்திருக்கா? நாங்கள் வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு மட்டும் தான் நாங்கள் அதை வந்து சப்ளை பண்ணுவோம். வேறு யார் கேட்டாலும் வந்து மெட்டீரியலில் நாங்கள் வந்து காட்டவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்ளம் வரதுனால கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரிஜினல். ஓகே, இந்த இடத்துல கேரண்டட் பை தி ஷூட்டிங் பர்பஸ் போட்டுருக்கீங்க. இருக்கும். ஓகே, இங்க கவர்னர் கழுத்து மாதிரி இருக்கும். மெயினா நீங்க வந்து நம்பர்ஸ் பார்க்கணும். நம்பர்ஸ் எல்லாமே 00 இருக்கனால நமக்கு இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாமரன்னு கூட தெரியும். 00 ன்னும்போது ஒரு நம்பர் இருக்காது. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இது ரெண்டாவது பேப்பரே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நோட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது, நல்லா தெரியுது. ஆனா பாக்குறதுக்கு வந்து ஃபுல்லாவே ஒரிஜினல் மாதிரி. ஏன்னா 2000 கட்டா இருக்கட்டும், 500 கட்டு இருக்குங்க, 500 கட்டு, 200 கட்டு. என்னென்ன படத்துக்கு இதெல்லாம் சப்ளை ஆச்சு சார்? அது நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இது வந்து எங்களுக்கு முழுக்க எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு எங்க யூனியன் கார்டு இருந்தா மட்டும் தான் நாங்க மெட்டீரியல் கொடுப்போம். இந்த அமௌண்ட் ப்ராசஸ் மட்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்ன்றதுனால நம்ம யாருக்கான அவசியமா வேற யாருக்கு. கண்டிப்பா நான் அடுத்தது கேட்க வேண்டியது வந்து 2 பொருள் இருக்கு சார். ஓகே, 1 எலும்பு. இதை நான் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கெஸ் பண்றேன், நீங்க அந்த படமா மட்டும் சொல்லுங்க. கங்குவாவா சார்? கண்டிப்பா எஸ், கரெக்ட். ஓகே, சூப்பருங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க சார் கங்குவாக்கு? கங்குவா ஃபுல்லா நம்ம தான் பண்ணதா சார்? கங்குவா ஃபுல்லா நம்ம பண்ணது. ஃபுல்லாவே நம்ம பண்ணது தான். சூப்பர்.
இதுவுமே நம்ம பண்ணது. ஆமாம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். 1000ல் ஒருவன்னா பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1000ல் ஒன்றா இருக்கட்டும், இல்லை பாகுபலியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எது பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபைபரில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு முகத்தில் கொடுப்பாங்க. அது ஃபைபரில் பண்ணாலும் எதில் பண்ணாலும் அவங்களுக்கு முகம்லாம் ரொம்ப, நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படின்றதுனால இப்போ நம்ம நேரில் பார்க்கறதுனால சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்கு. ஓகே, இது ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சு. இது இந்த தலையில வச்சுட்டு இருக்குல்ல அந்த ஷாட். ஓகே, அந்த ஆர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். சூப்பர் சார், சீரியஸ்லி. இது வெயிட் இல்ல, வெயிட் இருக்கு. இது வெயிட் இல்ல, வெயிட் இருக்காது. ரெண்டாவது அவங்க ஃபேஸ்லயே வந்து எந்த விதமான இது இருக்கு. ஆனா எரிச்சல் இருக்கும். அதாவது வெயில்ல இருக்கும். ஆனா ஒரு ஃபைபர் மெட்டீரியல்ல அத தலையில போடுறதுக்கு இது தலையில போற எவ்வளவு பரவாயில்லை. அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஓகே, தலையில போட்டு கட்டுவோமா? எப்படி இருக்கு? ஓகே. மெட்டீரியல் இந்த கிளாத் எல்லாமே எப்படி சார்? அது காஸ்டியூம் டிசைன் பண்ணதா? ஆமாம், அது காஸ்டியூம். ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர் மில்லன் அவர் தான் வந்து இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடியா பண்ணது. ஆமாம், டோட்டலாகவே வந்து மில்லன் சார் தான். இது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தது. நம்ம இது இந்த எலும்பு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சார் வந்து எங்களுக்கு எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா அது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இப்போ அவர் இறந்துட்டார். அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஓகே ஓகே. அவருடைய ஐடியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது சார் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் வரிசை அப்படியே இருக்கு. ஒரு விட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ராசஸ் நம்ம காட்ட மாட்டோம் சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இப்போ ஏதாவது ஓப்பனிங் டை எடுக்கிறது அந்த மாதிரி? கண்டிப்பாக. இப்போ நம்ம இது வந்து ஓல்டு, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு மெட்டீரியல். இது இந்த பூ போட்டு வைப்பாங்கல்ல, அதானே சார்? ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கம்பெனி வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்வாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்யும்போது கிட்டத்தட்ட வந்து 70% தான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா டை ப்ராசஸே வேற. அதுலேருந்து பிரிக்கும் போது திக்காக தான் இருக்கும். அடி விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இது ரொம்ப நைஸாக இருக்கு. ஆமாம், இப்போ ரீசெண்ட் ஃபிலிம்ஸில் வந்து எதுக்கு எடுத்தாலும் இதான் தாட்டி உடைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி பூஜாடி தான் நிறைய போதில்ல சார். இதுவும் மாசமும் அதே மாதிரி தான், அதுவும் அதே தான். ஆமாம். ஸோ ஃபைட் சீனுக்கு எடுத்து அடிக்கிறது தான். ஓகே. இதுவுமே வந்து பூஜாடி மாதிரி தான் இருக்குது. வெயிட்டே இல்லை. நான் வெயிட் இருக்கும் நினச்சேன். வெயிட்டே இல்லாமல் காத்தான் இருக்குது. ஓகே சார். எல்லாமே என் கையில் கொடுக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. என் கையில் பெருசே உடையும். சார் இந்த ஆசிட் பாட்டில் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ ஆக்சுவலி இந்த ஆசிட் பாட்டில் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மூவியில் பார்த்தேன். அந்த மூவிக்கு நீங்கள் தான் சப்ளை பண்ணீங்களா? சனிவாரம். சனிவாரம், சூர்யா சாட்டர்டே. ஆமாம், நீங்கள் தான் கொடுத்தது. ஓகே. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீனில் வந்து இது உடைச்சிருப்பாங்க. இங்கிருந்து அங்கே தான் போயிருக்கு. சூப்பர் சார். நம்ம ஆக்சுவலி வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா இல்லை மேக்ஸிமம் பாம்பேக்கும் நம்ம போய் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பாம்பேல போனது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முகதாஸ் படம் வந்து இப்போ சிக்கந்தர் அந்த படத்துக்கு சல்மான் கான் சார் படத்துக்கு அதுக்கு போகணும். அதுக்கு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஸோ அது போக இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் நான் என்ன கேட்குறேன்னா சார், நம்மகிட்ட என்னென்ன இல்லைன்னு சொல்லுங்க. எதில் எல்லாமே இருக்குமோ? இல்லை அப்படி இல்லை சார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போகிறது தான். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வந்து தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து எதுவாக இருந்தாலும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பெருமை தான். எனக்கு ரொம்ப நேரமாக டவுட்லேயே இருக்குது அந்த விளக்கு ஒரிஜினலாக இல்லை டம்மியாக நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு டம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ வந்து மேட்லேயே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபோம் மெட்டீரியல் தான். ஆமாம், ஃபோம். இது மட்டும் இது டோட்டலாகவே டம்மி தான். ஃபுல்லாகவே டம்மி தான். மேலே பிடிச்சிக்கிறேன் சார். கீழே பிடிச்ச எனக்கு பயமாக இருக்குது. இது என்ன படத்துக்கு கடைசி யூஸ் பண்ண சார்? இது ஒரு தெலுங்கு படத்துக்கு தான் நம்ம ரெடி பண்ணோம். தெலுங்கு படத்துக்கு ரெடி பண்ணணும். ஓகே. ரீசெண்ட் டைம்ஸில் 2-3 ஃபிலிம்ஸில் கூட எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. பார்த்தேன். ஒரிஜினல் ஒன்று போல இருக்குது. ஆக்சுவலி எப்படி சார் நம்ம ப்ராசஸ் எப்படின்னா உங்களுக்கு டிசைன் கொடுத்துருவாங்களா, இல்லை நீங்கள் தான் டிசைன் ரெடி பண்ணி அதுக்கு டை ரெடி பண்ணிலாம் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மெட்டீரியல் வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லாம் எங்களுக்கு வந்து அவங்க பீஸாக எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பீஸை வந்து நம்ம டை ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டம்மியாக இது வந்து உடையாது, என்ன பண்ணாலும் உடையாது. வளையம். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடைஞ்சிரும். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன். ஆமாம், நம்ம அந்த கலர்லாம் நம்ம மேலே பெயிண்ட் பண்ணணும். வரும். ப்ரெஸ் பண்ணுவா சார்? தாராளமாக பண்ணுங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபோம் தானே சார்? ஃபோம் தான். இது ஒரு வகையான ஃபோம், அது ஒரு வகையான. லைட்டாக இன்னும் கொஞ்சம் காய விட்டு ஓங்கி அடிச்சா ரெண்டா கூட உடைய வாய்ப்பு இருக்கா? அது வந்து வேற. அதுவும் வேற. அது வந்து வேற மெட்டீரியல். ஆஹா.
சீரியஸ்லி ரொம்ப சேஃப்டி சார், பிரச்சனையே இல்லையே சார். மூஞ்சில கூட அடிச்சுக்கலாம் போலயே அந்த அளவுக்கு. முகத்தில் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கிரைட்டேரியா இருக்கு. நீங்கள் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணணும். லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆனால் குத்தும் லைட்டா, அந்த அந்த ஒரு ஷார்ப்னஸ் மட்டும். ஆமா. ஓ குத்தவே இல்லை. இது பாருங்க. ஓ இந்த பொருள் வந்து நம்ம இது செஞ்சு பார்க்கணுமா அப்படின்றதுன்னா அதனுடைய வேலை இல்லை. இது வந்து ஒரு முழுசா உடைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்காண்டி நம்ம செஞ்சு பார்த்தாலுமே அப்படினாலும் குத்தாது. 99% உங்களுக்கு வந்து சேஃப். குத்தாது. சூப்பர் சார். கீழே போட்டு நான் நடக்கிறேனே ஒண்ணுமே ஆலையே சார். கல் கண்டுமே உடஞ்சிட்டு போடுங்க சார், காலையிலே போடுங்க சார். அப்படி போடுங்க. சூர்யா சனிவரம் வந்த அதே நிறைய படங்கள்ல வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என் கைக்கு எதை தொட்டாலும் முடியாது. அப்பா இந்த திக்னஸ் தான் நம்ம வந்து அச்சீவ் பண்றது கஷ்டம், ரொம்ப பொடுசு சார். ஆனால் எனக்கு கொஞ்சம் மனக்கு வருத்தமாக தான் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ல எது நினைப்பீங்களோ, ஏன்னா நான் உட்காந்துக்கா கிடைப்பேன் நீ உடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இதுலேயும் வந்து அடிப்படை சான்சஸ் இல்லை சார். 99% வந்து அதாவது இது வந்து என்ன ப்ரொஃபஷனல்ஸ் நல்லா யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் பாட்டில் உடைக்கும் போது உங்கள் கை இங்கேயே நிப்பாட்டிட்டீங்க. இப்போ இது ரொம்ப சின்ன பீஸ். ஒரு உதாரணத்துக்கு தென்னங்குச்சி இருக்கு. தென்னங்குச்சி நம்ம கையில் குத்துனா கரெக்டாக புரியுது. ஸோ இது சின்ன பீஸ் ஆக வந்து நம்ம கையில் குத்தி பார்க்குறது அப்படின்னும் பொழுது அடிப்படை ப்ரொஃபஷன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு லைட்டாக உடச்சு நிப்பாட்டிக்கணும். அதை போய் நீ ஆராய்ச்சி பண்ணி குத்துனா குத்தா கேட்டுக்கோங்க. மெயினான லிக்விட் விண்டேஜ் பாட்டில்னு சொல்லிட்டு மலையாள படத்துக்கு நம்ம பண்ணது. மலையாள படத்துக்கு ஐடென்டி படத்துக்கு மெயினாக பண்ணது. ஆமாம் சூப்பர் சார். இதெல்லாம் வந்து நமக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிங்கர் டிப் பண்ணீங்க. நானும் அதான் யோசித்தேன். நம்ம வந்து ரொம்ப அடிக்கிற விட என் ஃபிங்கர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, பாட்டில் அவ்வளோ வீக்கா சார். ஆனால் நான் அது மேலே தான் நிற்கிறேன், எதுவுமே ஆக மாட்டேங்குதுங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், நான் அது மேலே தான் நிற்கிறேன், காலில் நல்லா அமுக்குறேன், எதுவுமே ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கு. நம்மளுக்கு எல்லாருமே அமுக்கிட்டு தான் இருக்கும் சார். இந்த பாட்டில் மட்டும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எங்க கேமராமேன் கேமரா நான் வாங்கிட்டு அவர் தலையில நான் உடைக்கிறேன். தாராளமா. ஆபீஸ்ல நிறைய பேர் ஆசை நீங்க நிறைவேற்றுறேன். அப்படியே தைரியத்தை தலைவிட்டு கொடு சார். ரெண்டுமே ஆக்சுவலி ஒன்று போலதான் இருக்கு. ஆனா இதுதான் சார் லைட்டா அந்த கீழே நம்ம ஃபிட் பண்ண வச்சு மட்டும் கண்டுபிடிச்சோம். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இது வந்து டம்மி. இது வந்து டம்மி. ஜஸ்ட் இது வந்து இது மட்டும் தான் டம்மி. இது ஒரிஜினல். இதெல்லாம் ஒரிஜினல். அதான் நான் கேட்கிறேன். இதெல்லாமே ஒரிஜினல். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஷார்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். உடைப்பாங்க, இல்லை தூக்கி எறியறதுக்கு, குத்துறதுக்கு குத்துவாங்க அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் குத்துட்டுங்களா? குத்துங்க சார். சூப்பர், வேற லெவல். ஏன் இது நம்ம பண்ணுறோம்னா இப்போ இதெல்லாம் அந்த ப்ரொஃபஷன்ஸ் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த இடம் அடிப்படக்கூடாது, இந்த நடுவில் மட்டும் தான் அடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டம்மி தான். இது ஃபுல்லே டம்மி தான் டோட்டலாகவே. இப்போ இது நீங்கள் தைரியமாக உடைக்கலாம். சாரி, நான் இப்படி ஒரு ஆர்வக்குள்ளாரில் இப்படி ஃபோர்ஸ் அடிக்கலாம் சீரியஸ்லி. ஆனால் இது வந்து நம்ம இந்த முன்னாடி பழைய காலத்து படத்தெல்லாம் குடிசை எரிக்க தூக்கி போடுவாங்க போது உடைக்கிறோம். அதெல்லாம் வேற ஒரு சீரியஸ்லி. இது குட்டி கிளாஸ். ஆமாம், இது வந்து ஒயின் கிளாஸ். இதுதான் ஒயின் கிளாஸ். தெரியாத இடம் கமெண்ட் திட்டாதீங்க, தெரியல. அதான் ஒரு இதெல்லாம் ரொம்ப நெரிசலாக இருக்கும். ஸோ என்னது இது எங்கேயோ பிடிங்கிருச்சு. நான் ஃபோர்ஸ் இழுத்து அடிக்கிறேன், கையில் அடிக்கலாம் பார்த்து கையில் இருக்க பிடிங்கி விழுந்துருச்சு. இதுதானே அது. இப்போ மேலே கைப்பிடி. இப்போ நான் கைப்பிடியே பிடிச்சி அடிக்கல, இப்படியே பிடிச்சி அடிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மெட்டீரியல். நீங்கள் சொன்னீங்க அந்த வேக்ஸ். நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த அளவுக்கு லைட் வெயிட்டில் வேக்ஸ் யாரும் கொடுக்க முடியல. அதுவுமே நம்ம தான் பண்ணுறோம். இல்லை, சில பேர் கேட்பாங்க. இது வந்து அந்த டைமில் வந்து இந்த லைட் வெயிட்டில் வேக்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. இப்போ இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டு கம்பேரிசன் பண்ணால் இதுதான் வெயிட் ஜாஸ்தி, இது வெயிட் கம்மி. ஓகேங்களா? இப்போ இது நம்ம ரெண்டுமே உடைப்போம். சரி, ரெண்டுத்துக்குமே அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி, ஓகே சார். ஓகேங்களா? 1 2 3. ஸோ இதை நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை தெரியுது, இப்போயே தெரியுது. எது ஸ்லோ மோஷன் வரைக்கும் போயிட்டு இந்த இருக்கு 2 பாட்டிலோட முழுசு இது கிடக்கு. அவர் வந்து சுக்குநூறாக உடச்சிட்டாரு. இங்கே வந்து என் கையில் முழுசாக கிடக்கு.
ஸோ இது வந்து வேக்ஸ் நல்லா தெரியுது சார். அந்த உடையிற அந்த செருது தெரிய மாட்டேங்குது. இந்த ரியாலிட்டி கொஞ்சம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டப்படுது கண்டிப்பாக. ஸோ அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. நான் அந்த கிளாஸ் எப்படி உடைச்சேன், அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்க. ஆனால் இந்த வேக்ஸ் வந்து அந்தளவுக்கு அந்த ரியாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக. சூப்பர். ஏன்னா அந்த மெட்டீரியலுடைய தன்மை, இந்த மெட்டீரியலோட தன்மை சூப்பர் சார். சார் அப்புறம் ஒரு மாஸ் டேலாக் ஒன்று கொடுத்துருந்தேன். இதுதானே அது? இதான். இதே தானே அது? ஆமாம். சுட சுட இருக்குது. இது வந்து ஆர்டிஸ்ட் கொஞ்சம் உடைக்க கொஞ்சம் யோசிப்படுவாங்க கரெக்டாக சார்? ஆமாம், யோசனை பண்ணுவாங்க. நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. நாங்கள் ஒர்க் பண்ண படத்துலேயே வந்து ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு திக்குன்னு இருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்ம கொடுக்குறது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து நுட்பமாக செஞ்சாலும் அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டுதல்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு. உங்களுக்கும் ஒரு வேண்டுதல் போட்டலாம் நினைக்கிறேன். பரவாயில்ல சார், அடிப்போம் சார். இப்படி அடிச்சிடலாமா? அடிக்கலாம். ஓகே. என்ன சார் இதில் என்ன அடிபட்டுற போகுது? அடியே சார் ஒன்றுமே ஆலையே சார். ஒருவேளை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் அப்படி இருக்கும். இது கொஞ்சம் காய கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். லாஸ்ட் ஆஃப் பாரிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஆக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு ட்ரை ஆகலை, அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது உங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். ஆஹா, ஓ சூப்பர் சார். இது வந்து த்ரோ அவுட்டோ பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயம். ஆனால் அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஈஸியாக இருக்கும். நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஃபஸ்ட்டு இது வந்து பிஓபி வந்து ஓல்ட் மெட்டீரியல். ஓகே. இப்போ இதை நம்ம அதுக்கு பதிலாக பண்ணியிருக்கோம். ஓ, அதுக்கு பதிலாக பண்ணது. ஆமாம், பிஓபியில் வந்துட்டு பிஓபியோட இது பெட்டராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஒரிஜினல் ரியாலிட்டி உங்களுக்கு செராமிக் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இதில் நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓ, இதுலேயே நம்ம வேறு கலர் பண்ணிக்கலாம். சர்தார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வந்திருக்கும். ஒரு பிளேட் வந்து அடிச்சிருப்பாங்க ஒரு ஷாட்டில். அந்த அவங்கள மூடும் பொழுது ஒரு ஷாட் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த அது ரொட்டேஷனல் நல்லா ஸ்லோ மோஷன் இருக்கும். நம்ம பிளேட் சீன் எல்லாமே நம்ம பண்ணலாம். சீன். ஆமாம். ஓகே, பிளேட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல் அந்த மெட்டீரியல். ஆமாம். நீங்கள் இந்த காஃபி கப்பு சார் நம்ம பண்ணது தான். இப்படி எடுத்து அடிப்பாங்க மூஞ்சி கட்டி. ஆமாம். பெரும்பாலும் வந்து ஸ்டண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணு இருக்குது. அப்படி கண்ணில் அடிக்கிற மாதிரி தான் நம்ம லென்ஸ் போடுவோம். சேஃப்டி லென்ஸ் போடுவோம். ஏன்னா இந்த முகம்ன்றது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எங்களுக்கு நாங்கள் வெயிலில் போனோம், எங்களுக்கே சாஃப்டாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இன்னும் வந்து முகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கா இது அந்த ஒரு கையில் விவேக்கா யாரோட போகிற சார் சமரிசமர் ரெட்டி உடைக்கிற மாதிரி நம்ம உடைக்க போகிறோம். இதை வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அடிப்போம். அம்மா ஒன்றும் இல்லை, நல்ல இல்லை, நான் கூட பயந்தேன். அப்போது அந்த சீனில் உடைச்சது யார் சார்? இப்போ படிக்காத படத்தில் ஒரு உடைச்சிருப்பாரு. படிக்காதவன் படத்தில் வந்து வேக்ஸ் மெட்டீரியல் தான். அது ஃபுல்லாக வேக்ஸ் தான். அந்த சீன் பண்ணும்போது நாங்கள் தான் இருந்தேன். அந்த சீனில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அது ஃபுல்லாகவே வேக்ஸ். ஆமாம், அது ஃபுல்லாக வேக்ஸு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து பாபு சார். அவங்களும் நாங்களும் தான் இப்போ வந்து எல்லோரும் ஒரே டீமாக இருக்கீங்க. சூப்பர் சார். சரி, அடுத்து இது உடச்சிடுமா சார்? கண்டிப்பாக. எல்லாமே சில்லிச்சில்லான்னு நொறுக்கிட்டு சல்லிச்செல்லியாக நொறுக்கிட்டீங்க மாதிரி எல்லாமே சல்லிச்செல்லியாக நொறுக்கிட்டாங்க. கீழே ஒரு க்ளோஸ் வைங்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் நாங்கள் இன்னும் அதிலே தான் நிற்கிறோம். எங்களுக்கு எதுவுமே ஆகலை. என் காலை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. கீழே இருக்கு, இதை மட்டும் பாருங்க. அது மேலே தான் நிற்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகலை. அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு தைரியமாக எந்த சீன்னாலும் பயப்படாமல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி. சூப்பர் சார். நான் இன்னொரு விஷயம் என்னென்ன சார், இப்போது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி பார்த்து தெரிஞ்சிச்சு, இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டோம், இதில் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருந்துச்சு, வெளிநாட்டில் கொண்டு வர எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, இப்போ நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன விஷயங்கள் சார்? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த தலையிலேருந்து ரத்த வர சீன்ஸ் எல்லாமே யார் பண்ணுறது? அது வேறு டிபார்ட்மெண்ட்டா இல்லை அதுவுமே நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ணுறதா சார்? ஆக்சுவலாக அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்தோம்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பும் பண்ணுறோம். அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆல்சோ நீங்கள் பண்ணுறீங்க? ஃபேஸ் டையிங், ஃபேஸ் காஸ்டிங், ஃபேஸ் டையிங். ஓகே. ஃபேஸ் டையிங், ஃபேஸ் காஸ்டிங் ஆல்சோ நம்ம பண்ணுறோம். சுட இறங்கி வந்திருக்கே. அவனில் வச்சோம். அவனில் வச்சு சுட இறங்கி வருது சார். அப்பா அப்படியே கூட கொண்டாங்க போறீங்க. ஆவி பறக்க அந்த ஈரம் மாறணுன்றதுக்காக நம்ம பண்ணலாம். சூடா இருக்கு. ஸ்மெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் வருது. என்ன ஸ்மெல் எனக்கு மோந்து பார்த்து கண்டுபிடிக்க தெரியல. ஆனா சுடுது, அது மட்டும் நல்லா தெரியுது. சூடு எந்த அளவுக்கு இருக்குன்னா என் கையில வெள்ளைக்கரை எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல நம்ம பெயிண்ட் என்ன கலர்னா நம்ம பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம். சூப்பர்.
இது ஓல்ட் டைமில் பண்ணதும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக. கண்டிப்பாக இல்லை நீங்கள் நான் கேட்ட உடனே பண்ணி கொடுத்தீங்க. அது உண்மையிலே வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன். இதை பத்திரமா வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் டையிங்லேருந்து நம்ம ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் சார். ஓ சூப்பர். ஓகே, அப்போ கண்டிப்பாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணுறாருன்னா அதையும் ஒருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இது ஒரு வீடியோவை நம்ம எடுத்துருவோம், அது செகண்ட் பார்ட்டில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.